இல்லை, எல்லா அரசாங்கங்களுமே புதிய அரசாங்கம் வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுக்கறது வந்து இயல்பு தான். அது ஒரு சரியான நடைமுறைன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது, இப்போ தாவேக ஆட்சி வந்தப்புறம் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். நம்ம அரசாங்கத்தில் வந்து எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளவு வட்டி கட்டுறோம், எவ்வளவு சம்பளத்துக்கு போகுது, எவ்வளவு பணம் மிச்சம் இருக்குது, எவ்வளவு வரி வருவாய் வருது, இதுக்குள்ளே வந்து ஒரு அரசாங்கம் என்ன செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து மக்களுக்கும் கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் கிடைக்கும். அதனால வெள்ளை அறிக்கை வந்து நான் வரவேற்கிறேன். அதில் ரொம்ப கன்சர்னாக நமக்கு இருக்கிறது வந்து வெள்ளை அறிக்கைப்படியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கங்கள் வந்து வெட்டி செலவுன்னு எதையும் பண்ணிடல, முக்கியமான திட்டங்களை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து கடன் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் வந்து அது மத்திய அரசாங்கம் அனுமதிச்ச லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை அறிக்கை. இதை வந்து அவங்க வந்து மிட்டிகேட் பண்ணும். ரெண்டாவது வந்து வரி வருவாய் இனங்களை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்யணும். அது வந்து அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால் நினைக்கிறேன். ஏன்னா கடலை முட்டாயிலிருந்து வரி போட்டு ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பணம் தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வர்றதில்லை. இந்த நம்ம அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி வருவாய் வந்து கடுமையாக குறையுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது காரணம் வந்து ஒன்றிய அரசாங்கம் முழுக்க வந்து அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு போயிடுறது தான் காரணம். திருப்பியும் வந்து நமக்கு ஷேர் தர மாட்டேங்கிறாங்க. நம்ம இது பலமுறை பேசினதா, ₹1 நம்ம கட்டணம்னா 23 பைசா தான் நம்ம கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் வந்து நிறைய வாக்குறுதிகளை வந்து தாவேக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டமிட்ட பாதையில் அவங்க பயணிக்க முயற்சி பண்ணுறாங்க. செலவினங்களை கட்டுப்படுத்துறது, வரி வருவாயை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நடத்துறது, இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பாணியில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க அடி எடுத்து வைக்கிறதுனால தமிழ்நாட்டு நிதி நிர்வாகத்தை அவர்களால் சிறப்பாக கையாள முடியும் நான் நினைக்கிறேன். இல்லை, முரசொலியில் வந்து இது வந்து 2வது முறையாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கும் திருப்பி பேச முடியும், பட் நாங்கள் ஏன் வந்து பேசுறது இல்லை அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் நீண்ட காலம் இருந்திருக்கோம். எங்களுடைய கடினமான காலகட்டத்தில் திமுக எங்களோட நின்றுருக்காங்க, அவங்களுடைய கடினமான காலகட்டத்தில் நாங்கள் அவங்களோட நின்றுருக்கோம். கடந்த தேர்தலையும் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களே தோற்றுருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நேரத்தில் அவர்கள் மீது அவங்க பேசுகிறாங்கிறதுக்காக ஒரு கடுமையான தாக்குதலை நம்மளும் செய்யக்கூடாது. அவங்க தோற்றுருக்காங்க, அவங்க வேதனையில் இருக்காங்க. நம்ம கூட்டணியிலிருந்து பிரிய வேண்டிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியிலிருந்து பிரிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இயல்பான ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக முரசொல்லி விமர்சிக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் அதே மாதிரி கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தள்ளக்கூடாது. அதை தாண்டி இந்தியாங்கிற ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்குரிய பொறுப்பு, கடமை எல்லா அரசியல் கட்சிக்கு இருக்குது இல்லையா? அந்த பொறுப்பையும் கடமையும் நம்ம சேர்ந்து செய்யலாம் வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய, காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட நலன்கள் இருக்குது அதுக்காக யாரையும் நாங்கள் கூப்பிடல. இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவின் நலன்களை பாதுகாப்பதற்கும் இந்தியாவை பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்பதற்குமான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். அதை நம்ம மறந்துட்டு நாட்டுக்காக நம்ம நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது மாதிரி முரசொலி வந்து இந்த மாதிரி தரம் குறைந்த தாக்குதலை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன அரசியல் கண்ணியத்தை கடைபிடிக்கிறோமோ அதே கண்ணியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய அப்பாரட்டஸ் அவர் கட்டுப்படுத்துவார் நான் நம்புகிறேன். இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கண்ணியமாக இருக்கிறோம். அது வந்து எங்களுடைய பலவீனம் கிடையாதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட்டணிங்கிறது குறிப்பாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. ஸோ நமக்கு வர வேண்டிய வரி, நமக்கு வர வேண்டிய திட்டங்கள், நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாமே நமக்கு மறுக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. இதனுடைய உச்சபட்சமாக வந்து நமக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலேயே தென்னிந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வருது. ஏன்னா நீங்கள் வந்து டிஎம்சியிலிருந்து 20 எம்பிக்கள் இன்று பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய சூழலில் வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடக்குமோங்கிற ஒரு அச்சம் வந்து எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தியும் இந்தியாவின் நலனை முன்னிறுத்தியும் தாவேகா இந்தியா கூட்டணியில் இணையணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். நிச்சயமாக அதை அவங்க பரிசீலிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.